நண்பர்களிடம் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் இப்போது பெரிய பேசு பொருளாக இருக்கிறது 8வது ஊதிய குழு. இந்த கமிஷனோட விசாரணை விதிகள், அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இப்போது வெளியாகி இருக்குது. ஆனால் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை படித்து பார்த்த பல அமைப்புகள், சங்கங்கள், ஓய்வூதியதாரர்கள் ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. மத்திய அரசுக்கு சில கோரிக்கைகளை வச்சு அந்த விதிகளில் சட்ட திருத்தம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நிலையில்தான் மத்திய அரசு ஊழியர் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பு ஒரு முக்கியமான கடிதத்தை பிரதமருக்கு எழுதியிருக்காங்க. நவம்பர் 15ஆம் தேதி எழுதப்பட்ட இந்த கடிதத்தின் நகல் அமைச்சரவை செயலர், நிதி செயலர், டிஓபி&டி செயலர் போன்ற முக்கிய அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. அவங்களோட கோரிக்கை என்ன? 8வது ஊதிய குழுவின் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் மாற்றம் செய்யணும். நிறைய பேர் பயப்படுற மாதிரி 8வது ஊதிய குழு அமலாவதில் தாமதம் ஏற்பட்டால் அதன் பயனை ஊழலுக்கு இப்போதே வழங்கணும்னு கூட அவங்க கேட்டிருக்காங்க. சரி, இப்போது அவங்க வலியுறுத்தி இருக்கிற 8 முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கோரிக்கை, 8வது ஊதியக்குழு எப்போ அமலுக்கு வரும் அப்படிங்கிற தேதி 1/1/2026 டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேயே தெளிவாக குறிப்பிடணும். இரண்டாவது கோரிக்கை, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பெயர் கட்டாயம் சேர்க்கப்படணும், ஓய்வூதியம் திருத்தம் செய்யப்படணும்னு தெளிவாக எழுதணும். மூன்றாவது கோரிக்கை, பங்களிப்பு அல்லாத ஓய்வூதிய திட்டங்களில் நிதி அளிக்கப்படாத செலவு அப்படின்னு ஒரு வார்த்தை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்குது. இதை உடனே நீக்கணும். ஓபிஎஸ்ஐ நிறுத்த போகிறாங்கன்ற பயம் ஊழியர்கள் மத்தியில் இருக்குது. நான்காவது கோரிக்கை, ஓய்வூதிய பணி குறைப்பு, அதாவது கம்யூட்டேஷன் காலம் இப்போ 15 வருஷமாக இருக்குது. இதை 11 வருஷமாக குறைக்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் வழிவகை செய்யணும். 5வது கோரிக்கை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற பிறகு 5 வருட இடைவெளியில் ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம், அடிஷ்னல் பென்ஷன் வழங்கப்படணும். 6வது கோரிக்கை, சிஜிஹெச்எஸ் உட்பட ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஊழியர்களின் சுகாதார பலன்கள் பற்றிய ஆய்வை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இணைக்கணும். 7வது கோரிக்கை, கிராமின் டாக் சேவக், அதாவது ஜிடிஎஸ் பணியாளருக்கும் 8வது ஊதிய குழுவின் பலன்கள் கிடைக்கணும்னு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் சேர்க்கணும். 8வது கோரிக்கை, அதாவது 8வது ஊதிய குழு அமலாவதில் தாமதம் ஏற்பட்டால் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் காரணமாக ஊழியர்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட அவர்களுக்கு 20% இடைக்கால நிவாரணம், இன்டீரியம் ரிலீஃப் உடனடியாக வழங்கப்படணும். இந்த மாதிரி நிறைய முக்கியமான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகளில் சில ரொம்பவே முக்கியமானவை. குறிப்பாக ஓய்வூதியதாரர்களின் பெயரையும் அமலாகும் தேதியையும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இணைப்பது அவசியம். ஆனால் 20% இன்டீரியம் ரிலீஃபை கோரிக்கை இந்த ஆட்சியில் சாத்தியமான நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. எது எப்படியோ இத்தனை லட்சம் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் அரசின் கவனத்துக்கு போயிருக்கு. இந்த மாதிரி 8வது ஊதியக்குழு சம்மந்தப்பட்ட முக்கியமான எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.